சாயப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு நான் சொல்வதை நீ கேட்க வந்திருக்கிறாயல்லவா? உனது கவலைகள் அனைத்தும் கற்பூரம் கரைவது போல காணாமல் போக போகிறது. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. ஆலய தரிசனம், புண்ணிய சேஸ்திர தரிசனம், புண்ணிய தீர்த்த தரிசனம் போன்றவை நிச்சயமாக சுபம் விளைவிப்பவை. மகாத்மாக்களின் பாதத்தூளி பவித்திரமானவை என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட யாத்திரைகள் எத்தனையோ செய்த போதிலும் ஜீவன் புனிதமடைவது இல்லை. அதற்கு காரணம் ஜீவனா, சேஸ்திரங்களா? சம்பங்கி மலர் அதன் பரிமளத்தை எப்போதும் இழப்பது இல்லை. பரிமளத்தை உணர்கின்ற மூக்கில் குறையிருந்தால் சம்பங்கி மலர் என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்களை மேற்கொள்ளும் போது பவித்திரமான பாவம் இருக்க வேண்டும். பாவம் எதுவாக இருக்குமோ பலனும் கூட அதே விதமாகவே இருக்கும். கண்கள் என்னை பார்த்து கொண்டு